இறைக்குடில். வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்தில் உள்ள ஸ்ரீ காமேச்சி சமேத ஸ்ரீ மாண்டு கண்ணீஸ்வரர் கோயிலை பார்க்கலாம். இந்த கோயில் சிவஞான சுவாமிகள் அருளிய காஞ்சி புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த கோயில் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. கோயில் ராஜகோபுரம் ஒரு நிலை கொண்ட ஒரு சிறிய ராஜகோபுரம் ஆகும். தற்போது ராஜகோபுரத்தின் 5 கலசங்களில் 3 மட்டும்தான் உள்ளது. பிராகாரத்தில் பலிபீடம், நந்தி மண்டபம் உள்ளது. துவஜஸ்தம்பம் கிடையாது. கர்ப்பகிரக விமானம் சிறிய மற்றும் அழகான ஒரு நிலை கொண்ட வீச்சார விமானமாகும். கோஷ்டமூர்த்திகளை காணவில்லை. பிராகாரத்தில் மூலவர் கர்ப்ப மண்டபத்தின் பின்புறத்தில் தெற்கில் விநாயகரும் வடக்கில் வள்ளி தேவயானையுடன் கூடிய முருகப்பெருமானையும் காணலாம். தல வரலாற்றின்படி ஒரு முறை மாண்டுகன்னி முனிவர் போகலோக வாழ்க்கை அனுபவிக்க 5 அரம்பையர்களுடன் இங்கு தங்கியிருந்தார். ஒரு லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். பிறகு இறைவனின் அருளால் முக்தி பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. அரம்பையர்கள் முனிவருடன் இருப்பதை அறிந்த இந்திரனுக்கு பிடிக்கவில்லை. பின்பு இந்திரன் சொல்லிற்கு இணங்கி இத்தீய செயலிலிருந்து விடுபட 5 அரம்பையர்களும் தீர்த்த குளத்தினை அமைத்து லிங்கத்திற்கு தண்ணீர் அபிஷேகம் செய்து பாவத்தை போக்கிக் கொண்டனர். இக்குளத்திற்கு அரம்பையர் தீர்த்தம் என்று அழைக்கப்பட்டது. தற்பொழுது ஒக்கப்பிறந்தான் குளம் என்று பெயர் மருவியுள்ளது. குரு பகவான், சனி பகவான் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளது. மற்றொரு தல வரலாற்றின்படி ஒரு முறை திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் இங்கிருக்கும் இறைவனை தரிசிக்க வந்தபோது கோயில் வெளியில் இருந்து மூலவரை பார்க்க முடியவில்லை. அவர்கள் சிவபெருமானை வேண்ட சிவபெருமான் அதற்கு இணங்கி நந்தியை சிறிது நகரும்படி கூறினார். ரிஷபமும் தன் தலையை வடக்கு நோக்கி திரும்பி இருப்பதை காணலாம். அர்த்த மண்டபம் மற்றும் அந்தரலாவை கடந்து சென்றால் இறைவர் கிழக்கு திசை நோக்கி அருள்பாலிக்கிறார். இந்த லிங்கம் 16 முகங்களை கொண்ட தாரலிங்கமாகும். இந்த லிங்கம் பல்லவர் காலத்தது என்று நம்பப்படுகிறது. இந்த கோயில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கோயிலின் இருப்பிடத்தை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் வரைபடம் இணைப்பு மூலம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ போல எப்பவும் தொடர்ந்து சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இறைக்குடில்.